ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த vlogல என்ன பார்க்க போறீங்கன்னா, கலமாரி ரெசிபி தாங்க பார்க்க போறீங்க. இந்த கலமாரி நான் காஸ்கோல வாங்கினேன். நல்லா இருந்தது. ஓப்பன் பண்றச்ச நல்ல பெரிய பெரிய இதுவாக தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து என்னோட பசங்களோட ஃபேவரட் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். எப்பெல்லாம் ஆலிவ் கார்டன் போகிறோமோ கண்டிப்பாக இது வந்து ஸ்டார்டரில் ஆர்டர் பண்ணுவாங்க. பசங்க கடையில் பார்த்தாங்கன்னா கேட்பாங்க, இதை வாங்கி வீட்டில் பண்ணுங்கன்னு. நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் வீட்டில் ஒரு வாட்டி. அப்போ வந்து தெரிச்சிருச்சு, தண்ணி தண்ணி இருந்தது போல இருக்கு. அதுலேருந்து நான் பண்ணுறதே இல்லை. அதெல்லாம் வேணான்னு எஸ்கேப் ஆகிட்டே இருப்பேன். பட் இந்த வாட்டி நானே வாங்கினேன், நான் பசங்களுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு தைரியம் என்னன்னா, ஏர் ஃப்ரையர் இருக்கு, அதில் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது நான் வந்து கத்தியில் கட் பண்ண போகிறதில்ல, சிசரில் தான் கட் பண்ணலான் இருக்கேன். இதெல்லாம் நல்லா ஆயிட்டு இருக்குங்க. இதெல்லாம் வந்து கரெக்டான ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இதெல்லாம் மட்டும்தான், இதுதான் வந்து இன்னும் ரூம் டெம்பரேச்சர் வரல, அப்படி கல்லாட்டம் இருக்கு. அவங்களே அழகா கிளீன் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வாஷ் பண்ணா போதுங்க. நம்பர்ஸா இருக்கு. இந்த மாதிரி 8 பீஸ் பாருங்க. இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து கல்லா இருக்கு. மேல 2-3 தான் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. மற்றதெல்லாம் வந்து அப்படியே ஸ்டில் கல்லா தான் இருக்கு. இது பாருங்க, இது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ரவுண்ட் ரவுண்டா தான் நம்மளுக்கு தேவை. அதால நான் வந்து சிசர்ல தான் கட் பண்றேன் இத. ஒரு வாட்டியாச்சும் ஆலிவ் கார்டன் போயிடுவோம். மாசத்துல 4 வாட்டி போயிடுவோம். கண்டிப்பா இதை வந்து நாங்க ஆர்டர் பண்ணுவோம். அப்பிடைசர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கலமாரி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் வர வந்து மெயின் கோர்ஸ் தொடவே மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க பசங்க. பட் ஏன்னா மெயினா இதுதான் சாப்பிடுவாங்க. இது ஒன்று வாங்குவாரு. அடுத்தது வந்து மஷ்ரூம், பேர் நான் மறந்துட்டேன், மஷ்ரூம்ல பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம் அது. அது ரெண்டும் நாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டோன்னா மெயின் கோர்ஸ் எங்களால சாப்பிடவே முடியாது. பசங்க குட்டியா இருக்கும் போது நல்லா வெளியெல்லாம் சாப்பிட வச்சுங்க. பெருசானதான் அவங்களே வந்து வானான்ட்டாங்க. மெயினா சின்னவங்க வெளியே சாப்பிடணும்னாலுமே இப்ப வேணாம், எத்தனை மணி ஆனாலும் வீட்டுல போய் நீ பண்ணு, நான் சாப்பிடுறேன்னு வாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியல, இப்ப வெளியே சாப்பிடுறது பிடிக்கவே இல்லை. திடீர்னு வேற நாளைக்கு வேற பிளான் இருக்கு. திடீர் பிளான் எல்லாம் இல்ல, ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்றதா பிளான் வச்சிருந்தாங்க என்னோட பொண்ணு. அது நாளைக்கு பண்றாங்க. நியூ இயர் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு மீட் பண்ணலாங்க. Yeah, everything they give is probably something you're gonna eat. Just crop it out. இதை வந்து தண்ணி இல்லாம துடைக்கணுங்க. அதால நான் வந்து பாத்தீங்கன்னா கழுவிட்டேன். அதுக்கப்புறமா கட் பண்ணிட்டேன். அது கட் பண்றதுக்கு முன்னாடி நீட்டமா இருக்கும் இல்லையா, அப்பயே நம்ம நல்லா டேப் பண்ணி தொடச்சிட்டோம்னா, அப்பயே நல்லா தொடச்சிட்டு நம்ம கட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா கழுவுன உடனே கட் பண்ணிட்டேன். நீங்க பண்றதா இருந்தா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. இப்ப இதெல்லாம் ஏன் துடைக்கிறேன்னா, ஏன்னா இது நான் வந்து பாத்தீங்கன்னா இது 2வது வாட்டி தான் பண்றேன் நானு. ஃபர்ஸ்ட் வாட்டி இந்தியாவில் ஒரு வாட்டி இருக்கும் போது நான் பண்ணேன். அப்போ வந்து ஏர் ஃப்ரையர் எல்லாம் இந்தியாவில தானே, ஸ்டவ்ல தான் பண்ணேன் நான். எண்ணெயில போட்டோன்னா டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு, வேகவும் இல்லை சரியா நாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு நான் ஐ திங்க் கொஞ்சம் தான் பண்ணோம், மற்றதெல்லாம் தூக்கி போட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா எண்ணெயில வெடிக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் வாங்கி பண்ணவே இல்லை. இந்த வாட்டி காஸ்கோ போயிருக்கும் போது நான் தான் வாய் சும்மா இல்லாம வாங்கலான்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். ஆனா இது இவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். ஆனா ஈஸி தான் கொஞ்சம். ஏன்னா அது நம்ம முதல்ல வந்து கட் பண்ணும் போது கழுவிட்டு தொடச்சிட்டோம்னா ஈஸி வேலை, வேற எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். மசாலுக்கு பிடிக்கும்னு வச்சுங்களேன். இது வரைக்கும் நான் பண்ணிட்டேன் நான். இது வந்து அடுத்தது வந்து இந்த கொஞ்சம் தண்ணியில இருக்கு, அதுல எடுத்து வச்சோம்னா அது கொஞ்சம் நேரம் இதாகும். அதுக்குள்ள அது வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஏர் ஃப்ரையர்ல தான் பண்ண போறேன் நான்.
இது வந்து குரோட்டான்ஸ்ங்க. இது நான் நினச்சேன் ப்ரெட்டில் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் இது வந்து தேங்க்ஸ் கிவிங் டே அன்னைக்கு டர்க்கி வாங்கி பண்ணலான்னு பிளான். அவ்வளோ பெருசாக இருந்தது. சரி சிக்கனாச்சும் வாங்கி பண்ணலான்னா பிளான் மாற்றிட்டேன் நான். அதுக்கப்புறம் கெஸ்ட்டு கூப்பிட்டுருந்தேன், அதுக்காக மட்டன் பிரியாணி பண்ணது. அதில் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக வாங்கினேன் இந்த ஸ்டஃபிங்கை. அதை யூஸே பண்ணல. சரி இப்போ எப்படியும் நம்ம ப்ரெட்டு போட்டு அதை வந்து வெயிட் பண்ணி அதை இது தூள் ஆக்குறதுக்கு நம்ம இது ஆல்ரெடி இருக்குது, இதையே யூஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய இருக்கு. அதால நான் வந்து மிக்சியில பாத்தீங்கன்னா இந்த ஜார்ல வந்து முக்கா போட்டிருக்கேன். நான் வேணும்னா திருப்பியும் பண்ணிக்கலாம். சால்ட் இதே மாதிரி இட்டாலியன் ஹர்ப்ஸ் ஆட் பண்றேன் நான். இப்போ ஃப்ளார், அதுக்கப்புறம் ஆட் பண்ண சால்ட்டு, இட்டாலியன் ஹர்ப்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இது தண்ணியில மிக்ஸ் பண்றேன். நான் வந்து இது என்னன்னா ஹர்ப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கேன், ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. கம்மியா போட்டோம்னா அவங்களுக்கு டேஸ்ட் தெரியாது. ஏன்னா இது ரொம்ப காரம். நம்ம ஊர் ஸ்பைஸ் எல்லாம் போட்டோம்னா நல்லா காரசாரமா இருக்கும். இது காரசாரமா இருக்காது, பிளாண்டா இருக்கும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்மெல்காகையாச்சும் இதை ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியாவே இருக்கட்டும். ஏன்னா ரொம்ப திக்கா இருந்ததுன்னு வச்சுங்களேன், கட்டி கட்டியா அதுதான் சொல்லுவாங்க, கட்டிக்க இது ஹார்டா இருக்கும், நல்லா திக்காயிடும். கொஞ்சம் தண்ணியா இருந்ததுன்னா அவ்வளோ ஒட்டாத, மாவு லைட்டா ஒட்டும், ஃப்ரை பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நான் உள்ள வைக்க போறேன். அதால இதுல என்ன பண்ண போறேன்னா சிங்க் பக்கத்துல தான் வேலை பண்றேன். ஏன்னா இந்த இடம் தான் எனக்கு கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. அடுத்தது இதுக்குள்ள திப்பாச்சா, அப்புறம் பிரெட். இதுல இந்தியன் ஸ்பைசஸ் போட்டு பண்ணா இன்னும் நல்லா இருக்கும், காரசாரமா இருக்கும். It looks good though. டூ 200 feet இருக்குங்களா, வந்து நான் கம்மி பண்றேன். மொத்தமாகவே எண்ணெய் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் தாங்க ஊற்றிருக்கேன் நான். ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணது தான், நிறைய ஸ்ப்ரே பண்ணல, நல்லா வந்திருக்கு. Wait. நான் 2 விதமா பண்ணியிருக்கேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெட் கிரம்பிள் வந்து, அந்த பிரெட் கிரம்ஸ் வந்து நான் கடையில வாங்கினது, இது பண்ணது. இது இன்னொன்று பண்ணியிருக்கேன், அது வந்து வீட்டில் இருக்க பிரெட்ல அதை வந்து டோஸ்ட் பண்ணி அதில் வந்து கிரம்பிள் பண்ணி அதில் பண்ணியிருக்கேன் நான். கலமாரி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆயிலே கிடையாது. மெயினாக ஆயில் லெஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ஹேர் ஃப்ரையர் வாங்கினேன். பார்ப்போம் இந்த டேஸ்ட் வந்து பசங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. நான் சாப்பிட்டேன், எனக்கு இது வரைக்கும் எந்த ஸ்மெல்லும் வரல, போன வாட்டி வந்த மாதிரி. இதுதான் தொட்டு சாப்பிட்றதுக்கு மெரனரை வச்சுருக்கேன் நான். பார்ப்போம். பெரியவங்களுக்கு மெயினாக வந்து பெரியவங்க ஓகேன்னாங்கன்னா தான் டிஷ்ஷே வந்து பர்ஃபெக்ட்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
இது வந்து வீட்டில் நான் வாங்கிட்டு வந்தேன்ல ப்ரெட்டு, நான் எப்போதான் ப்ரெட் வாங்குவேன்ல அதில் பண்ணது இது. இது ரொம்ப கலர் ரொம்ப நல்லா கோல்டன் கலர்ல வந்திருக்கு இது. அதையும் எடுத்து வெளியே வைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து இதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, இதுவும் நல்லா வந்திருக்கு. பசங்களுக்கு ரெண்டுமே வந்து கொடுத்துட்றேன் நான். கீழே ஊற்றினேன் ஏன்னா இதில் நிறைய விட்டுட்டேன்னா திருப்பியும் இதில் இன்னொருத்தருக்கும் நான் ஊற்றி கொடுக்கணும். அதனால அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா இதுலேருந்து இன்னொரு பவுலில் வந்து ஷிஃப்ட் பண்ணாரு. அதான் பசங்க வந்து கிண்டலாக சொல்லிட்டு இருக்காங்க, இப்படியா வந்து பிளேட்டிங் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. வீட்டில் தானே, இட்ஸ் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.